ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்ம விரதங்கள் இருந்துகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் தான் முதன்மையான விரதமாக கருதப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விரதங்களும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, இந்த ஏகாதசி விரதத்தை மட்டுமே நம்ம தொடர்ந்து அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏகபோகமான சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏற்றங்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக அமையும். அதுலேயும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை ஏகாதசி அப்படின்றது வாமன ஏகாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு அவருடைய 10 அவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்த நாள் இந்த நாள் தான் அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஒரு நாள்லையாவது முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் முழுவதும் தொலையும், நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்றது தான் ஐதீகம். விரதம் இருக்கக்கூடியவங்களும் சரி, விரதம் இல்லாதவங்களும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சின்னதாக நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும். அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தே ஏகாதசி அன்னைக்கு முழு விரதம் இருந்து வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மகாவிஷ்ணுனுடைய படம் இருக்கும். வாமனன் படம் இருந்தாலும் சரிங்க, அந்த படத்துக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. கல்கண்டு நிவேதனமாக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அவல் நிவேதனமாக வைக்கலாம். ஒரே ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் துளசி இலைகள் நீங்கள் போடுங்க. இந்த துளசி இலைகளை சுவாமி மாடத்திலேயே நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய தீபதூப நிவேதன பூஜையெல்லாம் நிறைவு பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு ஓம் வாமன தேவாய நமக, ஓம் வாமன தேவாய நமகன்றதை 11 முறை சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சரி குடிச்சிருங்க. இந்த துளசி தீர்த்தம் அப்படின்றது உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான துளசி தீர்த்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கூட கிடைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நீராக இது இருக்குங்க. இந்த நாளில் இதை செஞ்சு பாருங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.